இந்த சிஎம்எஃபோட ஃபோன் டு ப்ரோ 20,000 ரூபாய் பட்ஜெட்லயே ஒரு யூனிக்கான ஃபோன். ஏன் தெரியுமா? இங்க ஒரு 25,000 ரூபாய் பிரைசிங்க கவர் பண்றதுக்கு ஃபோன் 3 இருக்கு. 30,000 ரூபாய் பிரைசிங்க கவர் பண்றதுக்கு இந்த ஃபோன் 3A ப்ரோ இருக்கு. 80,000 ரூபாய் பிரைசிங்க கவர் பண்றதுக்கு இந்த நத்திங்கோட ஃபோன் 3 இருக்கு. ஆனா 20,000 ரூபாய் பிரைசிங்லயே ஒரு யூனிக்கான கேமரா செட்டப், ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு சில ஏரியால குறையும் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியர் கட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பத்தி பேசும்போது இந்த முறை முதல் முறையா இவங்க சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு பேசிக்கான சிலிக்கன் கேஸும் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின், டைப் சி டு டைப் சி கேபிள் இதெல்லாமே காமனான விஷயம் தான். சோ இந்த முறை கம்ப்ளீட்டான ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎம்எஃப் இருந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததா இதோட டிஸ்பிளே. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே சைஸ் என்னமோ நல்லா பெட்டரா தான் கொடுத்திருக்காங்க. இங்க AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். இதுல டச் ரெஸ்பான்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடும் நல்லா கொடுத்திருக்கிறதுனால அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இன்டோர்ல செக் பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே பண்ணிருக்காங்க. இது இல்லாம இதோட HDR சர்டிபிகேஷன் வரும்போது யூடியூப்ல உங்களுக்கு 4K HDR வரையுமான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ் பாயிண்ட். ஆனா இங்க குறையா படுறது, இங்க இருக்கிற பெசில்ஸ் எல்லாம் ஈவனா இருந்தாலும் இது கொஞ்சம் திக்கா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஆனா இதே பிரைசிங்லயே ஒரு சில பிராண்ட்லாம் இன்னுமே வாட்டர் டிராப் நாட்ச் எல்லாம் கொடுத்துட்டு அதுதான் பெஸ்டான அப்கிரேட்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. அடுத்ததா இதோட பேட்டரி லைஃப் பத்தி பார்க்கும்போது இதுல இருக்கிற வெறும் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணி 8 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் இந்த போன் வழியா எனக்கு கிடைச்சிச்சு. கண்டிப்பா இது ஒரு இம்ப்ரெசிவான ரிசல்ட் தான். இதுக்கு நிறைய இடங்கள் காரணமா இருந்திருக்கு. அது என்னன்றத பின்னாடி சொல்றேன். இப்ப இதோட சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 32 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது. சம்டைம்ஸ் 1 hour 28 minutes அப்படின்ற மாதிரி மாறுது. சோ சார்ஜிங் டைம்ன்றது பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இல்லாம பார்த்தா டீசென்ட்டா இருக்கலாம். அடுத்ததா இதோட யூனிக்கான செல்லிங் பாயிண்ட்ல இதோட டிசைனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லயே ஒரு டிஃபரெண்டான டிசைன் பேட்டர்ன் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கேமரா பம்போட அலைன்மெண்ட்டும் சரி, இந்த ஸ்க்ரூலாம் லொகேட் ஆயிருக்கிறதும் சரி, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தா பண்ணிருக்காங்க. அதனால நீங்க பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் இந்த போன்ல ஒரு குறையா உங்களுக்கு படும் அப்படின்னா இதுல இருக்கிற ஐபி ரேட்டிங் தாங்க. இதுல உங்களுக்கு IP54 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தண்ணிக்குள்ள போட்டு விளையாட முடியாது. ஆனா இந்த சாம்சங்கோட M36 ரீசெண்டா லான்ச் ஆனிச்சுல்ல, ஐபி ரேட்டிங்னா என்னன்னே சொல்லாம அத பெரிய அளவுக்கு மார்க்கெட் பண்றாங்கல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட்டிங் வந்து டீசெண்டா தான் இருக்கு. இது இல்லாம இந்த டுவல் டோன் பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்கா பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஆனா டீசென்ட்டா ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு ஸ்கிரீன் கார்டு வந்து ப்ராப்பரா போட்டுக்கிறது நல்ல விஷயம். மத்தபடி இதோட ஓவர் வியூன்னு பார்க்கும்போது டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து பாட்டம்ல ஒரு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் இருக்கு. டைப் சி போட்டு USB 2.0 ரன் ஆகுது. இந்த சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கிடைக்கும். அதாவது 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் வழக்கமா வர அந்த பிரைமரி மைக் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டன் இருக்கு. இந்த பக்கத்துல இருக்குது எசென்சியல் கீ. இதுல உங்களுக்கு பெரிய விதமான மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. எசென்சியல் கீல பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நிறைய அதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதை பத்தி நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுல பெரிய அளவுக்கான யூஸ்லாம் கிடையாது. அடுத்ததான் இந்த போன்ல இன்னொரு முக்கியமான ஏரியானா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைமென்சிட்டியோட 7300 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் ப்ரோன்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ப்ரோ லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இந்த பிரைசிங்க்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் மத்த ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அரௌண்ட் 6.6 lakhs வரையுமான AnTuTu பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங் டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இந்த போன்ல உங்களுக்கு BGMIல 120 FPS வரையுமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதை டே பை டே லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பிரைசிங்ல 120 FPS நீங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 80, 90 அந்த மாதிரி மாறி மாறி ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பியூரா 120 FPS அப்படின்றது ஸ்டேபிளா கிடைக்காது. அப்பப்போ அந்த ஃப்ரேம் டிராப்ஸும் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. இது இல்லாமல் இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் 42 அந்த மாதிரி தான் ரீச் ஆகுது. ஸோ அந்த விஷயத்துல பெரிய குறைகள் வச்ச மாதிரி தெரியல. சரி, எனக்கு கேமிங்லாம் முக்கியம் இல்லப்பா, நார்மலா டே டு டே லைஃப் யூஸ் பண்றேன்னா இந்த ஃபோன் எப்படி இருக்கும்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கு. நார்மலா உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்துருக்கிறதுனால இதோட மல்டி டாஸ்கிங்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா இங்க ஒரு குறையா பார்க்கப்படுறது UFS 2.2 சப்போர்ட் தான். இது பெரிய குறை இல்ல. ஆனா இந்த பிரைசிங்க்கு UFS 3.1 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இங்க உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 800 MBPS இருந்து 1000 MBPS வரையுமான ஸ்பீட் கிடைச்சிடும். இதுல இருந்து இதோட சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கரை பத்தி பேசும்போது இதுவுமே ஒரு டவுன் சைடு தாங்க. இந்த போன்ல டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்ப நிறைய பிராண்ட்ஸ் வந்து சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கரை
கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணமா சொல்றது உள்ள இடம் இல்லை அப்படின்றது, இல்லைன்னா நிறைய பேர் TWS நெக் பேண்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேல இதுக்கு பெரிய யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸும் பார்க்க முடியுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இது இல்லாம இதோட நெட்வொர்க்கை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு 16 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவராலா நெட்வொர்க் குவாலிட்டி நல்லா இருக்கு. மத்தபடி அதர் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த போன்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அக்யூரசி நல்லாவே பெட்டராவும் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கோட ஸ்பீடுமே நல்லாவே கொடுத்திருக்காங்க. அப்புறம் வேற என்ன ஸ்பெஷலா இருக்குன்னா இங்க உங்களுக்கு வழக்கமா வர மாதிரி Wi-Fi 6 கிடைச்சிரும். ப்ளூடூத்ல 5.3 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இந்த போன்ல உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்லயே ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமா ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனை ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இந்த போன்ல உங்களுக்கு இருக்காது அப்படின்றதுனால ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம். இதோட ஆப் ஓப்பனிங் ஸ்பீடா இருந்தாலும் சரி, இந்த ஆப் டிராவை நீங்க புல் பண்ணும்போது அந்த ஃபீல் பண்ற விதம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இது இல்லாம இங்க உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மொக்க ப்ராசஸரை கொடுத்து 4 வருஷம் 6 வருஷம் சொல்லி பில்டப் போடுறதுக்கு பதிலா ஒரு டீசென்டான ப்ராசஸரை கொடுத்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்திருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கிறேன். இது இல்லாம இந்த 5000 mAh பேட்டரி பத்தி பேசும்போது அந்த பேட்டரி லைஃபை கொடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருந்தது இந்த டைமென்சிட்டியோட 7300 அப்படின்ற ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் நல்லாவே பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால தான் இந்த பேட்டரி லைஃபை அவங்க ஓரளவுக்கு இவங்க OS ஓட இன்டகிரேட் பண்ணி நல்லாவே அச்சீவ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் இந்த போனோட கேமராவை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைசிங்ல யாருமே இந்த விதமான கேமரா செட்டப் கொடுக்கவே இல்லை. இங்க உங்களுக்கு 2x டெலிஃபோட்டோ சப்போர்ட் இருக்குது. அதுவும் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார். அது இல்லாம 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சார் கிடைச்சிரும். இங்க உங்களுக்கு OIS இல்ல அப்படின்றது மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு. மத்தபடி கேமரா எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இனிஷியலா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த போனை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டே டு டே லைஃப்ல மாறிக்கிட்டே இருக்கு. அவுட்புட் வந்து நல்லாவே பெட்டர் ஆகிட்டு இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட்ல பெரிய விதமான எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேணாம். நார்மலாக இந்த மெயின் சென்சாரும் டெலிஃபோட்டோ சென்சாரும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான இந்த ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1080p 60 fps சப்போர்ட் ஃப்ரண்ட்லையும் 4K 30 fps சப்போர்ட் வந்து பேக்லையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த கேமராவை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்காது, இன்னும் பெட்டர் ஆகலாம், இல்லை ஸ்லைட்லி டவுன் ஆகலாம். ஆனால் இந்த 3 வருஷம் இவங்க கொடுத்துருக்க இந்த OS அப்டேட் வரைக்குமே இங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க யூசரா இருந்து நீங்க ஃபீல் பண்ணும்போது அந்த வித்தியாசத்தை நீங்க உணருவீங்க. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பேசும்போது 8GB 128GB வேரியன்ட் 18000 அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்கு. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பேசும்போது 8GB 128GB வேரியன்ட் 18000 அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர்ல உங்களுக்கு 17000 17500 அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு போகுது. இந்த பிரைசிங்க்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா முக்கியமா ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் யூனிக்கான டிசைன்காகவும் டிஃபரெண்டான கேமரா செட்டப்காகவும் இந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களோட ப்ரியாரிட்டி வந்து அடிக்கடி கீழே போடுறதா இருந்தாலும் இல்ல தண்ணிக்குள்ள தெரியாம அப்பப்பெல்லாம் விழுவும் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்தாலும் இந்த போனை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பிரைசிங்க்கு இதுவுமே ஒரு நல்ல போன் தாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.